அனைவருக்கும் வணக்கம். ஷேடோ எனும் நிழல் ஊடாக இன்று இலங்கையில் பேசு பொருளாக உள்ள பாதாள உலகம் குறித்து சற்று பார்க்கலாம். இலங்கையில் பாதாள உலகத்தின் ஆரம்பம் எப்படி இருந்தது, அது எப்படி உருவானது என பலருக்கு தெரியாது. அதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இலங்கையின் பாதாள உலகம் ஒரு வரலாற்று பார்வை. இலங்கையின் பாதாள உலகம் இன்று நாட்டில் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. இதன் தோற்றம், வளர்ச்சி மற்றும் தற்போதைய நிலை குறித்து விரிவாக ஆய்வு செய்யலாம். பாதாள உலகத்தின் தோற்றம் பழங்காலத்திலிருந்தே சமூகத்தில் சண்டியர்கள், கேங்ஸ்டர்ஸ் என அழைக்கப்பட்ட கடுமையான நபர்கள் இருந்துள்ளனர். அவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டனர். ஆரம்பகால பாதாள குழுவினருள் நோயல் அமரசிங், நிஹால் அமரசிங், தம்மிக சிந்தக பெரேரா, சொத்தி உபாலி, கடுவெல வசந்த, மகவத்தை இந்திரே, நாவல நிஹால் போன்ற பயங்கர தன்மை கொண்ட நபர்கள் அடங்குவர். இவர்கள் தாக்குதல்களை மேற்கொள்வதில் பெரும் கொடூரத்தை கொண்டிருந்தனர். எதிரிகளின் மீது ஆசிட் வீசுதல், இரும்பு கம்பியால் கொடுமைப்படுத்துதல் போன்ற செயல்கள் வழக்கமாக இருந்தன. அவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த தங்களின் பகுதிகளில் அடக்குமுறையை கடுமையாக பின்பற்றினர். பாதாள உலகம் மற்றும் அரசியலமைப்பு 1988-89 காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த இரண்டாவது JBB கிளர்ச்சியின் போது அரசியல்வாதிகள் பாதுகாப்புக்காக பாதாள குழுவினரை பயன்படுத்த தொடங்கினர். இவர்கள் அரசியல் துறையின் ஆதரவுடன் வளர்ந்தனர். அதே நேரத்தில் பாதுகாப்பு படைகள், போலீசார் மற்றும் சட்ட அதிகாரிகளும் இவர்களை ஒழிக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. தலைமுறையாக இந்த குழுக்கள் வளர்ந்த வண்ணம் இருந்தன. பழி தீர்க்கும் முறை நிலை பெற்றது. பாதாள உலகம் வெறும் வெறியர்களின் செயலாக அல்லாது அமைப்புசார் குற்றவியல் அரசாக மாற்றம் கண்டது. போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகம் வெறும் கொலை சம்பவங்களை மட்டுமல்லாது போதைப் பொருள் வர்த்தகத்திலும் முக்கியமான பங்கு வகிக்கத் தொடங்கியது. தென் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து போதைப் பொருள் வந்து கொண்டே இருந்தது. படோவிட்ட வேலே சுதா, முகமது சித்திக், மாகந்துரே மதுஷ், கஞ்சிபாணி உள்ளிட்டவர்கள் இந்த வர்த்தகத்தை கட்டுக்கோப்பாக நடத்தினர். இன்றைய பாதாள உலகம் அரசியலோடு முற்றிலும் பின்னி பிணைந்துள்ளது. பாதுகாப்பு துறையினர், சட்ட வல்லுநர்கள், மீடியா மற்றும் அரசியல்வாதிகள் இதில் மாட்டிக்கொண்டுள்ளனர். அவர்களே இந்த குற்றவியல் அரசை கட்டமைக்கின்றனர். பாதாள உலகம் காலத்தோடு மாற்றமடைந்து இப்போது முன்பு இருந்ததை விட மோசமானதாக மாறியுள்ளது. கொலைகள் திட்டமிட்ட முறையில், மரணத்தையே காண முடியாத வகையில் செய்யப்படுகின்றன. பாதாள உலகம் இன்று இலங்கையின் சட்டம், அரசியல், சமூக அமைப்புகள் அனைத்திற்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த அரசியல் மற்றும் சட்டவியல் நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. இல்லையெனில் எதிர்காலத்தில் இது நாட்டின் சட்ட ஒழுங்கை மேலும் மோசமாக்கும் அபாயம் உள்ளது.